சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நாம் ஒவ்வொருத்தரின் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கணும் அப்படின்னா அதுக்கு தெய்வத்தின் அருள் கண்டிப்பாக வேணும். அதுலேயும் குறிப்பாக பெண் தெய்வ வழிபாடு அதீத பலனை கொடுக்கும். அம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு. இந்த பெண் தெய்வ வழிபாட்டுக்கு சிறப்பு மிகுந்த நாளாக திகழ்றது தான் வெள்ளிக்கிழமை. அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பா அதெல்லாம் போகணும் அப்படின்னா இந்த எளிமையான வழிபாடை செய்யலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்துல நிம்மதி இருக்கணும் இல்லையா? அதை தவிர்த்துட்டு சதா சர்வ காலமும் சண்டையும் சச்சரவுமாக இருக்கும் பட்சத்துல அந்த குடும்பத்துல எந்தவித மகிழ்ச்சியுமே இருக்காது. அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனைகளோடு பணப்பிரச்சனையும் சேர்ந்து இருக்கும் பட்சத்துல அதிக அளவில் நிம்மதி இல்லாமல் அந்த ஒரு சூழ்நிலை நமக்கு உண்டாக்கிரும். இந்த நிம்மதி இல்லாத சூழ்நிலையை மாற்றுவதற்கும் பணப்பிரச்சனையை தீர்ப்பதற்கும் சண்டை சச்சரவுகள் அற்ற நிலையை ஏற்படுத்துறதுக்கும் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய ராகு காலம் அப்படிங்கிறது நம் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்ப்பதற்குரிய காலம் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மன் வழிபாடு செய்யும் வழக்கத்தை நாம் பின்பற்றி வந்துட்ருக்கோம். அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை ராகு கால நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு போய் ஒரு பொருளை மட்டும் வாங்கி கொடுக்கறதுனால நம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். இந்த பொருளை அபிஷேகத்துக்காக தான் நாம வாங்கி தரணும். அம்மனுக்கு அபிஷேகத்துக்காக நாம வாங்கி தர வேண்டிய பொருள்தான் குங்குமம். குங்குமத்தை தானமாக தருவதற்கு பதிலாக அர்ச்சனைக்கு தருவதற்கு பதிலாக அபிஷேகத்துக்கு அப்படின்னு குறிப்பிட்டு வாங்கி தரணும். முடிஞ்ச வரைக்கும் அங்கிருந்து குங்கும அபிஷேகத்தை பார்க்கறது மூலமும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். இந்த பொருளை கண்டிப்பான முறையில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் வாங்கி தரணும். அதுவும் ராகு காலத்தில் தான் வாங்கி தரணும். தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமை தோறும் நாம் இப்படி வாங்கி தர்றது மூலமா அம்மனின் அருளால் சீக்கிரமே குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கி நிம்மதி கிடைக்கும். எந்த ஒரு வழிபாட்டாக இருந்தாலும் பரிகாரமாக இருந்தாலும் நாம் முழு நம்பிக்கையோட நாம் பயபக்தியோடையும் தொடர்ச்சியாக நாம் செய்கிறதுனால அந்த வழிபாட்டுக்கும் பரிகாரத்துக்கும் அதீத பலன் கிடைக்கும். ஒரு முறை செஞ்சுட்டு நமக்கு எந்த பலனும் கிடைக்கலையே அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் அதை செய்யாமல் முழு மனதோட தொடர்ச்சியாக அம்மனை நாம் வழிபாடு செய்யலை அப்படின்னா நமக்கு எந்த பலனும் இல்லை. இதே நீங்கள் எல்லாமே நம்பிக்கையோட முழு மனதோட தொடர்ச்சியாக செய்கிறீங்க அப்படின்னா சீக்கிரமே நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும். அதனால ரொம்ப நம்பிக்கையோடையும் அந்த அம்மனை நீங்கள் மனதார நினச்சி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த குங்குமத்தை அபிஷேகத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க. இது கண்டிப்பாக எல்லாருனாலையும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பாக நம்மளால் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான பொருள்னே சொல்லலாம். இந்த குங்குமத்தை நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து கண் குளிர அந்த அபிஷேகத்தையும் பார்த்துட்டு உங்கள் பிரார்த்தனையை அம்மனோட பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த பிரச்சனைக்காக இந்த வழிபாடை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த பிரச்சனை உங்களை விட்டு போகும். நிச்சயமாக உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை சிறக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். அம்மன் உங்கள் கஷ்டத்தை தீர்த்து வைப்பா. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.